ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழி சமையல். இன்றைக்கி நம்ம தமிழி சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை மாவு சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கிறேன். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஏன் வெங்காயம் அதிகமாக போடுறேன்னா, எனக்கு கிரேவி நல்லா நிறைய கிடைக்கணுன்றதுனால நான் வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. நான் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து இப்போ கிளறி விட்டுக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போது ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கட்டும். ரொம்ப கோல்டன் கலர்லாம் வதங்க தேவையில்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். ஏன்னா இந்த பொட்டுக்கடலை சாம்பாரை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் தான் அது இருக்கணும். ரொம்ப கோல்டன் கலரெல்லாம் வதங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புனுடைய ஃப்ளேவரே இந்த வெங்காயம் தக்காளி தான். அதனால் ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி பக்குவத்தில் வதக்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த தக்காளி வதங்கணும் இல்லைங்களா, அதுக்காக நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு நான் அதிகமாகவே தான் சேர்த்துருக்கேன். எனக்கு குழம்புக்கு தேவையான உப்பு நான் இந்த நேரத்துலேயே போட்டுக்கிறேன். அப்படி பத்தலைன்னா நம்ம உப்பு அப்புறமா கூட நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம இப்போது மூடி போட்டு தக்காளி வேகட்டும். சிம்மிலே வச்சு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமான அனல் தேவையில்லை. அது ஓரளவு வதங்கணும். அதனால் இப்போ தக்காளி வதங்கட்டும். அடுத்து ஒரு பேனில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து அதை வறுத்துக்கிறேன். வறுபட்டு ஆற வச்சதும் நான் இப்போது அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடிசாக நல்லா மாவு மாதிரி நம்ம இப்போது அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பதத்துக்கு நம்ம இப்போது அதை அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு இப்போ நம்ம அதை பவுடர் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி வதங்கியிருக்கு, ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் தக்காளி வதங்கணும். ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி வதங்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். இது 3ஐயும் சேர்த்து நம்ம இப்போது வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வாசனை போகட்டும், பச்சை வாசனை அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு நான் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டேன். இப்போது அடிஷ்னலாக கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸையும் நம்ம சேர்த்து இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. நீங்கள் எனக்கு கரம் மசாலா பிடிக்கல, அந்த வாசனை பிடிக்கலனால கூட நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நான் மிக்சியில் அரைச்ச பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம அதை பவுடர் பதத்துக்கு அரைச்சாச்சு. அதில் தேவையான அளவு நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி அதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா தண்ணியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கணும் இல்லைங்களா மசாலா, அது கூட இந்த கட்டிகள் இல்லாத இந்த பொட்டுக்கடலை மாவை என்ன பண்ண போகிறோம், அதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஊற்றின சீன் கட் ஆகிடுச்சு.
2வது வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கேன், மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பொட்டுக்கடலை எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி நீங்கள் தண்ணி கலந்து வச்சுருக்கீங்களோ அதை இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை பவுடர் வந்து அது வந்து நமக்கு வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கொஞ்சமாக போட்டால் கூட. நீங்கள் அதனால் இதுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1½ கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கிரேவி நிறைய கிடைக்கணுன்றதால. அதனால் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, இங்கே ஒரு 2 பேருனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கங்க. நான் வந்து ஒரு 4, 5 பேருக்கு வந்து செய்கிறேன். அதனால் எனக்கு வந்து கிரேவி வந்து நிறைய வேணும். அதனால் நான் வந்து தண்ணி வந்து அடிஷ்னலாக சேர்த்து நல்லா கொதிக்கணும். அதனால் நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அது நல்லா கொதித்து நல்லா கட்டியாக அதுவே வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு. அப்போ உங்களுக்கே தெரியும் குழம்பு வந்து எந்த அளவுக்கு கொதிச்சு கெட்டியாக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி வந்து குழம்பு வந்து நுர கட்டிட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே கொதிக்குது. இப்போது இந்த மாதிரி கொதிக்கும் போது நுர கட்டிட்டு வரும். அப்போ வந்து நீங்கள் இறக்கிட வேண்டியது தான். தேவையான அளவு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. நீங்கள் குழம்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான பொட்டுக்கடலை மாவு சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அதை ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு வந்து எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதை வந்து டிஃபன் கூடையோ இல்லை சப்பாத்தி கூடையோ இல்லை தோசை கூடையோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு வந்து டேஸ்டான பொட்டுக்கடலை மாவு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போது ஒரு 4 இட்லி கூட வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு சாம்பாரை வந்து எடுத்து ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு வந்து நீங்களும் இதே மாதிரி வந்து வீட்டில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சூப்பரான பொட்டுக்கடலை மாவு சாம்பார் வந்து ரெடி. நல்லாயிருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.